ஹாய் மகா, திஸ் இஸ் வி அஜினிஸ் ஹியர். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெய்யாளன் ஸ்பாட்டு தான் போனோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இது செகண்ட் பார்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோ 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 இவரு தூக்கி போடாரு. என்னடா எல்லாத்தையும் வரட்டி விட்டா? ஓ, புறா கிளி மட்டும் சாப்பிடணுமா? புறா வர விடாதா? கரெக்டு, புறா வீட்டில் வளர்க்கறதில்ல, ஓடிடுங்க எல்லாம் வேணும். மரத்துலேயே நிறைய இருக்குப்பா, சாப்பிடும். புறா வந்தால் விரட்டி விடாங்க, கிளி வந்தால் வச்சுருவாங்க. கடைகளில் கேட்டியா? எப்படி வராமல் இருக்கீங்களா? வருவாங்க மேடம், உட்காருங்க மேடம். நாங்கள் இந்த மேலே முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு விளக்கமாக எல்லாம் டீட்டெயிலும் சொல்லுவோம். Now also they are doing the same job. This tree belongs to temple. Each bird adapts each tree. This tree belongs to crow. Baby. They are rose-wing parakeets. Lifespan 20 to 25 years. When the circumstance good, they live like this. When the circumstance bad, அம்மா இதுக்கு புறாக்கு போட்டிங்களா? புறா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கை
அம்மா இந்த கப்பூத்தர் எல்லாமே பீச்சில் பார்த்துருப்பீங்க. ஜெயின் கம்யூனிட்டி, they are NGOs, they are unity, giving food. They one time they are giving, but another time बाबा मर गया, मेरा घर में आ गया. मेरा 10 किलो घर कल 5 किलो घर कल நான் என்ஜிஓலாம் இல்லை. பாருங்க சொர்க்கமாக மாற்றி வச்சிருக்கிறேன் வீடு, ரைட்டுங்களா? இவங்க வெளிநாட்டு கிளிங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது. வெளிநாட்டு கிளியா? அமெரிக்கா கிளிங்களா? இந்தாங்க. அம்மா அதில் எதனா கொஞ்சம் இதுவாக இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா வாங்கின்னு வரவங்க கொஞ்சம் மட்டமான இடமும் வாங்கின்னு வருவாங்க, நல்ல இடமும் வாங்கின்னு வருவாங்க. ஏன் இப்படி வாங்கின்னு வந்து கேட்டால் என்ன முறைக்கிறாங்க. சரி, மசாலா போட்டு தான் மசாலா போட்டு வாங்கின்னு வருவாங்க, அப்புறமா ஃப்ரை பண்ணது வாங்கின்னு வராங்க. நான் தான் சொன்னேன், மசாலா போட்டு வாங்கின்னு வரும்போது கூட கட்டிங்கும் வாங்கிட்டு ஐயோ ஐயோ எடுத்துட போகிறேன். ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி மாறிடுவாங்க. நல்லா இருக்கிற ஜோடி கிளியை பார்த்தோன்னா ஜாக் அண்ட் ரோஸ் தான் மாறிடுவாங்க. இது லவர்ஸ் டேக்கு வாங்க, இன்னும் நல்லா இருக்கும். புறாவும் நிறைய வந்துருக்குப்பா. Seasonal fruits also. In the morning time they are giving seasonal fruits. They are giving return back to me seeds. They are not taking food here only. Taking food also in trees. I plant more than 2,000 trees for flowers. We want to do our duty. Next generation, we want to give nature return gift to next generation. That's why I'm telling you. We are not Elon Musk children. We are the children of nature God. AA, Elon Musk, dot for next generation. Nature, children of nature. We close, no, cannot able to live. We depend nature. Human robots, they can play, they can enjoy the changing batteries. They are the children of Elon Musk. We are not the children of. அதான் சொல்ல வந்தேன், நம்ம எலன் மாஸ்க் பசங்க இல்லை, ஹியூமன் ராபர்ட்ஸ் இல்லை, இல்லைங்களா? என்னை ஏதோ போட்டு கொடுத்துட போகிறாங்க அமெரிக்காவில், நாளைக்கு நான் மாட்ட போகிறேன். என்னை தூக்கி தூக்கி டிப் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாழணும்னா இயற்கை வாழ்ந்ததாம்மா.
நீங்கள் ஹியூமன் ராபர்ட்ஸு ஏஐன்னு எல்லாமே இருக்குதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைங்க எப்படி வாழ்வாங்க இல்லையா? அவங்கள நம்ம நினச்சி பார்க்க முடியும். இப்போவே சின்ன சின்ன குழந்தைங்க கேன்சர் வருது. கடைசி ஆசை ஐ வாண்ட் டு see the birds. அதுவும் ஃபைனல் ஸ்டேஜ், 3 வயசு குழந்தைக்கு ஃபைனல் ஸ்டேஜ். இங்கே வராங்க, எவ்வளோ வலியாக இருக்குது. அது காரணம் நாம தான். இவங்களுக்கும் ஃபுட்டு சரியாக, இவங்கெல்லாம் தேர் லிவிங் வித் நேச்சர் தான். நம்ம தான் மெட்ரோ ட்ரெயின், ஃப்ளைட்டில் ஏசி, வீட்டிலே ஏசி, குளோபல் வார்மிங் அதிகமாகிடுச்சு. எதை பற்றியும் கேர் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் கொடுத்துட்டா அவங்க வாழ்ந்துருவாங்கன்னு. இயற்கை இருந்தால் தானே. ஏன்னா ரொம்ப இயற்கை ஒரு 30 இயர்ஸாக ரொம்ப டீஃபாரஸ்டேஷன் இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிங்க. எங்கே அதை பற்றி படிக்கிறீங்க? நாளைக்கு விஜய் படம் என்ன ரிலீஸ் ஆச்சா இல்லையா அதை பார்க்குறீங்க. ரஜினிகாந்த் இன்னும் வயசாகி நடிச்சுன்னுக்கிறான். அந்த ஆள் அவனுக்கும் ஆசையை விட்டு போக மாட்டேங்குது. ஆனால் கேட்டால் அவன் சன்னியாசின்னு சொல்கிறான். ஆனால் வருஷத்துக்கு 2 படம் நடிச்சிடறான். அவனுக்கும் ஆசையை விட்டு போக மாட்டேங்குது. கமலஹாசன் 70 வயசு 80 வயசு இதெல்லாமா இன்னமும் சம்பாதிக்கிறாங்க பாதிங்க. வர்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இடம் கொடுக்கணும். ஆசையே எல்லாம் துன்பத்துக்கும் காரணம். புத்தர் எவ்வளோ அழகாக ஒரே வரியில் அடிச்சுட்டார். எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ நெக்ஸ்ட்டு எதுன்னு அது நான் கேஜெட்டை கொடுக்காதீங்கன்னா கேஜெட்டை கொடுத்து பிடிக்க வைக்கிறீங்களேம்மா. ஃபாரினர்ஸ் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கம்மா? கேஜெட்டை கொடுத்து பிடிக்க வைக்கலாமா? அவன்னா இப்போ நான் பிரேம் சாரோட பையன் நான் மேலே பாருங்க மேலே இந்த கேஜெட்டாலே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆகிய போகுது. வேணாம் நீங்கள் செல்ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா அந்த குழந்தையும் கிடைக்குங்களா? நீங்கள் நல்லா வாங்கிட்டீங்கம்மா, அவங்க வாழணும் இல்லையா? நீங்கள் 5 வருஷமா செல்ஃபோன் பார்க்குறீங்க. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பார்க்கணும்மா. வெளியூர்காரங்க தடை பண்ணி வச்சுருக்கு. நம்ம ஊரில் தான் தடை இல்லை. ஒரு நாளும் கேட்குறீங்க. அங்கே ஒருத்தர் இருந்து வீடியோ எடுக்க தெரியுதா? கையில் எடுத்து சாப்பிட பார்க்கலாம். சரி, இதை பிடிச்சிங்களேன். 2 ரோப் இருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு இது இருக்கணும் அதுக்கு. சரி, ஓகே மகா. இங்கேருந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. டுவர்ட்ஸ் மெரினா பீச்சு போகிறோம். மெரினா பீச்சில் போய்ட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து கிளம்பி ரூமுக்கு போவோம். அவ்வளோதான், பெருசாலாம் இருக்காது.